இங்க ஒரு டெசர்ட்ல ஒரு வினோதமான கல்லு ஒண்ணு இருக்கு. இப்படி இருக்க அப்ப திடீர்னு அந்த கல்லை சுத்தி இந்த மணலால் ஆன கோட்டைகள்லாம் உருவாகுது. அப்படி அந்த கோட்டைகள் உருவாகிறது மட்டும் இல்லாம அது கூடவே இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக படை வீரர்களும் உருவாறாங்க. அப்படி உருவான அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த கோட்டை உருவாக காரணமா இருந்தா அந்த கல்லை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த கோட்டையும் பாதுகாத்து வராங்க. இப்படி இருக்க அப்போ ஒரு நாள் திடீர்னு இந்த பாலைவனத்துல ஒரு பெரிய மணல் புயல் ஒண்ணு ஏற்பட்டு அது வந்துட்டு இவங்களோட கோட்டையை நோக்கி வந்துட்டு இருக்கு. அப்படி அந்த மணல் புயல் வரது மட்டும் இல்லாம அந்த மணல் புயலுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒண்ணு சேர்ந்தே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த கோட்டையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்ட்ரன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றது மட்டும் இல்லாம இவங்க ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்க அப்ப அங்க வந்து அந்த பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு அசால்ட்டா அந்த மதில் சுவர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள வந்துருது. அப்படி உள்ள வந்த மான்ஸ்டர் இங்க இருக்கவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட ஆரம்பிச்சிருது. இது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய நண்டு மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. இவங்க யாராலையுமே அதை சமாளிக்கவே முடியல, பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த நண்டு இவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்க அப்பதான் அந்த கோட்டையோட உச்சியில இருக்க அந்த வினோதமான கிளிட்டர் ஆகிட்டு இருக்க அந்த கல்லை பார்த்த அந்த நண்டு அதை அடையறதுக்காக அதை எடுக்கிறதுக்காக அந்த கோட்டையில சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே அந்த குதிரை வீரர்கள் மாறி அந்த நண்டை வந்து அட்டாக் பண்றாங்க. அதை எடுக்க விடாம தடுக்கிறாங்க. ஆனா இவங்க எவ்வளவுதான் தடுத்தாலும் அந்த நண்டு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியல. அது அசால்ட்டா இவங்க எல்லாருமே அடிச்சு கொன்னுட்டு இருக்கு. இப்படி கொன்னுட்டு இருந்த அந்த நண்டு கடைசி அவங்கள இருக்க ஒருத்தனை அப்படியே சாப்பிடறதுக்காக போகுது. அப்படி போகும்போது அப்ப அந்த சோல்ஜர் என்ன பண்றானா பக்கத்துல ஒரு கத்தி கிடக்கிறத பாக்குறான். அப்படி பார்த்துவன் உடனே அந்த கத்தி எடுத்து அந்த நண்டோட வாயிலே குத்தி விட்டுறான். இதனால அந்த நண்டு அப்படியே வழியில போயிட்டு அந்த பக்கம் தடுமாறிட்டு இருக்க. அப்படி இது தடுமாறிட்டு இருக்கும்போது எழுந்த இவன் என்ன பண்றானா அப்படியே மணலுக்குள்ள கை விட்டு ஒரு பெரிய கத்தி ஒண்ணு உருவுறான். அப்படி உருவனவன் அந்த நண்டை கொல்றதுக்காக ஓட அதே நேரம் அந்த பக்கம் அந்த நண்டு இவனை கொல்றதுக்காக ஓடி வர இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் அப்பதான் எதிர்பாராத விதமா அந்த பாலைவனத்துல ஒரு பெரிய சுனாமி ஒண்ணு வந்துருது. எது பாலைவனத்துல சுனாமியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி உண்மை என்னன்னா இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாமே ஒரு பீச்ல இந்த சின்ன பசங்க எல்லாம் அந்த கோட்டை ஒண்ணு கட்டி வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த கோட்டைக்குள்ள ஒரு நண்டு ஒண்ணு புந்துருச்சு. அதனாலதான் இவ்வளவு போராட்டமும்